டெனிம் ஜீன்ஸ் பேண்ட்ஸ் வந்து இந்த கண்ட்ரியில் போடுறதுனால, டைட் அவுட்ஃபிட்ஸ் போடுறதுனால, ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டாக இருக்கும்போது உடலினுடைய உஷ்ணம் வந்து நம்ம உடம்பு விட்டு வெளியே போகாமல் உள்ளேயே தங்குது. ஏன்னா நம்ம உடம்பு இருக்கக்கூடிய வெப்பம் வந்து வெளியாகக்கூடிய இடங்கள்னு பார்த்தா, மேலும் வந்து நிறைய ஆண்கள் வந்து இன்றைக்கி ஐடி ஃபீல்ட்லையும் சரி அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி நைட்டு ஃபுல்லாக விடிய ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நைட்டில் ஒர்க் பண்ணும்போதும் நம்மளோட உடல் உஷ்ணம் வந்து மிகுந்து, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஹீட்டான ஒரு ஊசி வச்சு குத்த மாதிரியான பெயின் கூட ஏற்படலாம். ஸோ பொதுவாகவே ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் டெஸ்டிஸ், அதாவது இடது பக்கத்தில் கூடிய விதைப்பை வந்து Ethnic Healthcare. Ethnic Healthcare. இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஆண்களுக்கு ஏற்படும் விதை வீக்கம், அதாவது வெரிகோசீல் பற்றி பார்க்கலாம். இப்போ வெரிகோசீல் பொதுவாக ஆண்களுக்கு அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ் பொதுவாக 20லேருந்து 60 வயசுக்குள்ளார நிறைய பேருக்கு ஏற்படுது. அது குறிப்பாக திருமணமாகி ஒரு வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கான விந்தணுக்கள் பரிசோதனை செய்யும் போது எய்தர் 1 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட் தான் இருக்குது, இல்லை அப்படின்னா விந்தணுக்களே சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஒரு சிலருக்கு கண்டுபிடிக்கப்படுறது இந்த விதை வீக்கம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட அவங்களுக்கு விதைவாதம் அப்படிங்கிற அந்த வாத நோயினால் விதை வீக்கம் ஏற்பட்டு அந்த வெயின்ஸ் வந்து கண்ணிலே தென்படுறதையும் வந்து பார்க்க முடியும். சமயத்தில் ஸ்க்ரோட்டம் வந்து என்லார்ஜ் ஆகிருக்கும் போது அவங்களுக்கு வலி வேதனை மூலமாகவும் அதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பொதுவாக நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே, அதாவது எல்லா உறுப்புகளுமே இயற்கையோட படைப்புப்படி நமக்கு உடம்புக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ஆண்களுக்கு மட்டும்தான் விதைப்பை அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியே இருக்குது. ஏன்னா இது இருப்பதற்கான காரணம் நம்மளோட உடல் உஷ்ணம் 98.4 டிகிரிஸ் அப்படின்னா அதுக்கு மேலே எக்ஸஸ் ஆகும்போது அந்த விதைப்பையை போய் தாக்கி அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட், மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜியில் குறைபாடுகள் ஏற்படுறதுக்கும் விதைவாதம் சொல்லக்கூடிய விதை வீக்கம் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட பாடி ஹீட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இதற்கு தான் வந்து அந்த காலத்துலேருந்தே வாரம் ஒரு முறை ஆவது உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள், ப்ளஸ் ஆண்கள் பொதுவாக காட்டன் க்ளோத்ஸ், ஏன்னா நம்ம என்ன நாட்டில் இருக்கக்கூடிய தட்ப வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட உடைகள் ஆபரணங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. பட் அது தெரியாமல் நம்ம நாகரிகம் கருதி டைட் அவுட்ஃபிட்ஸ் போடுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டாக இருக்கும்போது உடலினுடைய உஷ்ணம் வந்து நம்ம உடம்பு விட்டு வெளியே போகாமல் உள்ளேயே தங்குது. ஏன்னா நம்ம உடம்பு இருக்கக்கூடிய வெப்பம் வந்து வெளியாகக்கூடிய இடங்கள்னு பார்த்தா உச்சந்தலை, உள்ளங்கை, உள்ளங்கால், தொப்புள், மலவாய் இதன் மூலமாக தான். பட் உச்சந்தலை மூலமாக வெப்பம் வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டே வண்டி ஓட்டுறதாகட்டும், அல்லது எந்நேரம் உட்காந்துட்டே டிரைவிங் பண்ணுறது, பைக் ரைடாக இருந்தாலும் சரி கார் ரைடாக இருந்தாலும் சரி உட்காந்துட்டே வந்து ட்ராவல் பண்ணும்போது மலவாய் வழியாகவும் வந்து ஹீட் வந்து வெளியே போகாமல், ப்ளஸ் ஷர்ட்ஸ்லாம் வந்து டக் பண்ணிவிட்டு பெல்ட் போட்டு மேலே பிளேசர்லாம் போட்டுக்கும்போது தொப்புள் வழியாகவும் வந்து ஹீட் வெளியாகாமையும், மேலும் கால்கள் வந்து பார்த்திங்கன்னா சாக்ஸ் போட்டு ஷூ போடுறதுனால உள்ளங்கால் வழியாகவும் வெப்பம் வெளியே போகாமல் ஆண்களுக்கு குறிப்பாக இந்த அனைத்து வெப்பமே வந்து விதைப்பையை போய் தாக்கி அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கவுண்டிங்கும் வந்து குறையுது. மேலும் இருக்கக்கூடிய விதைப்பையும் வந்து வீக்கமடையுது. ஸோ இதனால் ஆண்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் காட்டன் கிளாத்ஸ் கொஞ்சம் லூஸ் அவுட்ஃபிட்ஸாக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம்